வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் மாணவர்களுக்கான இன்டராக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உள்ள வினாடி வினா குயிசஸ் தயாரிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவாக எத்தனையோ வெப்சைட்ஸ் ஆப்ஸ் இருக்குது. பட் இந்த குயிஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிளாக்லேயோ வெப்சைட்லேயோ நீங்கள் அதை போடும் பொழுது ககூட்டை பொறுத்தளவுல ஒரு 40 பேர் மட்டும்தான் விளையாட முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ககூட்டு. பட் ஒரு 40 பேர் மட்டும்தான் பிளே பண்ண முடியும். அதே போல ஒப்பீனியன் ஸ்டேஜ்லாம் இருக்குது. அதுவுமே ஒரு மந்த்துக்கு 25 பேர் தான் விளையாட முடியும்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஃப்ரீயா நம்முடைய குயிஸை HTML கோடா மாற்றி பிளாக்லயோ வெப்சைட்லயோ பயன்படுத்துற அளவுக்கு இருக்கிற ஒரு வெப்சைட் தான் நம்ம பார்க்க போதும். குயிஸ் ஜென்ரேட்டர் .3schools.in இதுதான் அந்த வெப்சைட். வாங்க எப்படி குயிஸ் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஒன்றும் பெரிய கடினமான காரியம் அல்ல. இதுக்குரிய லிங்கை நம்ம டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம். அதே போல இதுல ஒரு 3 பார் இருக்கு பாருங்க, அதை டச் பண்றேன். டைப் ஏ, டைப் பி, டைப் சி, டைப் டி, இஎஃப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான டைப்ல நம்ம குயிஸ் கிரியேட் பண்ணிட முடியும். இப்ப ஒரு வெரைட்டியில குயிஸ் கிரியேட் பண்ண போறோம். இதுல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு பாருங்க. இந்த இன்டர்ஃபேஸ்ல கொஸ்டினை டைப் பண்றதுக்கு ஒரு காலம் இருக்கு, 4 ஆப்ஷனை டைப் பண்றதுக்கும் காலம் இருக்குது. அதே போல அந்த ஆப்ஷனை மறுபடியும் நம்ம என்ன டெஸ்கிரிப்ஷன் வரணுமோ அதுவும் நமக்கு காலமா இருக்குது. ரைட். அதே போல இந்த இடத்துல எத்தனாவது ஆப்ஷன் ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணலாம். இதை பயன்படுத்தி அடுத்தடுத்த கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அந்த குயிஸ் பாக்ஸ் என்ன கலர்ல இருக்கணும், வியூவர்ஸ் பார்க்கும் பொழுது நல்ல பிளசண்டா இருக்கிற மாதிரி குயிஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதுல செட் பண்ணிக்கிடணும். குயிஸ் டைட்டில் இருக்குது. இந்த குயிஸ் டைட்டில்ல நான் 10th ஸ்டாண்டர்டுக்கான சினானிம்ஸ் குயிஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அந்த டைட்டில் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஸ்டார்ட் பட்டனுக்கு ஸ்டார்ட் த குயிஸ்ன்னு இருக்குது. என்டர் த ரோல் நம்பர். நாங்கள் இந்த ரோல் நம்பர்லாம் என்டர் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கணும்னா வச்சுக்கலாம். நேம் அண்ட் ரோல் ரெக்யூர் நோ ஆர் எஸ், நான் நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது கொஸ்டினுக்கான டைமர் ஒரு 20 செகண்ட்ஸ் கொடுத்துக்குவோம். 50 ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கிடுவோம். ஓகே, மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நீங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குயிஸ் இப்படிதான் வரும். சினானிம்ஸ் குயிஸ், என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ரோல் நம்பர். இது நம்ம கொடுக்காமலே உள்ள போகலாம். ஸ்டார்ட் த குயிஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கொஸ்டின் இந்த மாதிரி தான் வரும். அதில் 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதில் நீங்கள் கிளிக் பண்ண ரைட்டா ராங்கா அப்படிங்கிறது காண்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம குயிஸ் வரப்போகுது. ஒரு கொஸ்டின் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். எந்த வேர்டுக்கு சினானிம் வேணுமோ அந்த வேர்டை ஒரு இன்வெர்டட் கமாக்குள்ள போட்டிருக்கேன். கேபிட்டல் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். 4 ஆப்ஷன் கொடுப்போம். இதுல ஆங்கர்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அதையே நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன். மேடன் ஆங்கர்ட் இது 4வது ஆப்ஷன் கரெக்ட். ஸோ 4வது ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திருப்பி ஆட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டினை ஆட் பண்றேன். நீங்க எத்தனை கொஸ்டின் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு 3 கொஸ்டின் கொடுத்து காண்பிக்கிறேன். கமோஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் ஸ்டாண்டிங் பார்க்க போறோம். இதில் வந்து கன்ஃபியூஷனுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கன்ஃபியூஷனுங்கிறத கொடுத்துட்டேன். கீழே மறக்காம எத்தனாவது ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம சரியாக கவனிக்காம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இதை ரெக்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போதே ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் மட்டும் இல்லை எதுனாலுமே முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். ஆட் கொஸ்டின், அனதர் கொஸ்டின், இதை லாஸ்ட் கொஸ்டின் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் ஃபுல் நெட்வொர்க் இருக்க மாதிரி, அதே போல் பவர் ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். நான் இடையில ஏதாவது இன்டரப்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதில் தன்னாலே பிளாக்ல சேவ் ஆகிற மாதிரி சேவ் ஆகிற ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே பக்காவாக செட் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்கணும். இடையில ஏதாவது இடைஞ்சல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகாது, ஒரு மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ல எனக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் அட்டைன் அச்சீவ் இதை டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன். தென் 1வது ஆப்ஷன் தான் கரெக்டு, அதுவும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஆட் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து கோட் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு, இதெல்லாம் கோட் ப்ரிவியூ வேணாலும் கீழே நீங்க பார்த்துக்கலாம் அந்த கொஸ்டினுக்கு. இப்போ நம்ம அந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு பிளாக்ல எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ பிளாக்ல உள்ள போயாச்சு. நியூ போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், கம்போஸ் வியூ, HTML வியூ. HTML வியூ கொடுத்தாச்சு. ஆல்ரெடி அதில் இருக்கிற அத்தனையும் நம்ம டெலீட் பண்ணிட்டு புதுசாக நம்ம இப்போ உருவாக்கி கொண்டு வந்திருக்க அந்த கோடை இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்போம், குயிஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ குயிஸ் வந்து நம்முடைய வெப்சைட்டில் பிளாக்ல வந்து பப்ளிஷ் ஆகிட்டு. இப்போ இந்த பிளாக்கை வந்து வியூ பண்ண போகிறோம். நம்முடைய குயிஸ் எப்படி உருவாயிருக்குன்னு பார்க்கலாம். குயிஸ் மாடல் இருக்குது. இதில் ஸ்டாண்டிங் குயிஸ் என்டர் யுவர் நேம் கொடுக்கணுங்கிற ஆப்ஷன் வச்சு அது கொடுத்து ரோல் நம்பர் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். நான் அப்படி ஆப்ஷன் வைக்கல. ஸோ இப்போ குயிஸ் வந்து வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வருது. மேடனுக்கு வந்து ஆன்சர் வந்து ஹேங்கர். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கமோஷன் அப்படிங்கிறதுக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஆன்சர். நம்ம வேற கொடுக்கேன், ஹாப்பினஸ் கொடுக்கேன், பட் ராங் அப்படின்னு சொல்லி காண்பிச்சிடும். அட்டைன் அப்படிங்கிறதுக்கு அச்சீவ். ஸோ 3 கொஸ்டின், அந்த 3 கொஸ்டின் 3/3 கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகிட்டு காயின் வந்து 2 காயின் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். நேம் கொடுத்தா நேம் வரும். 3 கொஸ்டின் 2 ஆன்சர் கரெக்ட், ராங் ஆன்சர் 1, அட்டெம்ப்ட் 3, percentage 67. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகினா மறுபடியும் அந்த கேம் விளாண்டுக்கலாம். ஆன்சர் எல்லாம் செக் பண்ணால் நம்ம என்ன ஆன்சர் கொடுத்தோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இதில் வந்துடும். ஸோ எத்தனையோ வெப்சைட்ஸ் இருக்கு குயிஸை உருவாக்குறதுக்கு. பட் இலவசமாக குயிஸை கிரியேட் பண்ணி அதை நம்முடைய பிளாக்லேயோ வெப்சைட்லேயோ கொண்டு வருவதற்கு ஏற்ற ஒரு வெப்சைட் என்ன அப்படின்னா இந்த குயிஸ் ஜென்ரேட்டர் .3schools.in தான். அதுக்கான லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்தது ஒரு வெரைட்டியான குயிஸ் தான். இதுலேயே நீங்கள் டைப் A, B, Cல வேற வேற வெரைட்டி இருக்குது. எந்த வெரைட்டியில் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டியில்
கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சேம் வே இதே குயிஸ்ல கூட நீங்க அந்த கீழே உள்ள கலரிங் எல்லாம் மாத்தி வேற கலர்ல வர்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் குயிஸ் கிரியேட்டிங் வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதை நீங்க பயன்படுத்தி பிளாக்லேயோ வெப்சைட்லேயோ இந்த குயிஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ககுட் இதே மாதிரி குயிஸ்லாம் அதிகம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் மணி. எந்தவித பணமும் செலவழிக்காம குயிஸை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வெப்சைட் அப்படிங்கலாம். தேங்க்யூ.